குரு பூர்ணிமா அன்று கைலாசா எங்கு உள்ளது என்பதை தெரிவிப்பேன் என்று கூறிய நித்யானந்தா சொன்னபடியே கைலாசாவின் இருப்பிடத்தை கூறிவிட்டார். சார், சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். எங்குதான் உள்ளது கைலாசா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பையன் வந்து காணாமல, எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட, நானே பிடிக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்ட்ட கேக்க? அந்த குடிமையான போய் கேள. இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ பிறந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, பெகிரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? நானே கடவுள் என்ற இல்லையா, இவரு தன்னைத்தானே சாமின்னு சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு ஊரு தேசம்னு எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ? என்ன மதிக்கட்டாலும் அதை மதிச்சுதானே ஆகணும். இங்க நீதி, நியாயம், சர்க்கார் இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் என்ன வணங்க வேண்டியவங்க. சுற்றி சக்தி இருக்கிறதா இல்லையா என தெரியாது, ஆனால் நிச்சயம் சர்ச்சை இருக்கும். பண மோசடி வழக்கோ வழக்கையெல்லாம் வாழைப்பழத்தை போல் லபக்கென விழுங்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் விடுவார். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. பல மாநில காவல்துறையால் தேடப்பட்ட போதும் டாட்டா காட்டிவிட்டு இந்தியாவை விட்டே தப்பி ஓடினார் நித்தி. என் கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. எண்டு கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. அடுத்த எய்ம் கைலாசா என்று மாஸ் காட்டினார். கைலாசா என தனி நாடு, சுற்றி சிஷ்யைகள், தனி கொடி, தனி பாஸ்போர்ட் எல்லாம் வெளியிட்டு அதிரடி காட்டி இருக்கரம் நீட்டி அழைப்பு விடுக்க கைலாசாவில் குடியேற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள். Me going man. Aeroplane. Alia. Spelling தெரியுமா? Country bros. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா என்பது உண்மை என அடித்துச் சொல்கிறார் நித்யானந்தா. கோடீஸ்வரராக இருந்தாலும் வீடற்றவராக இருந்தாலும் எல்லோரும் சமமாம் கைலாசாவில். யாராவது தவறு செய்துவிட்டால் ஜெயிலெல்லாம் இல்லை, பூஜைகள், ஹோமங்கள், விரதங்கள் தான் பிராயச்சித்தம். அடிடா, என்னை மிருகம் ஆக்கிறாதா? மிருகம் ஆயிட்டடா, சொன்னாங்களே வீட்டுக்கு போனீங்க. அடிடா, அடிடா. அடிச்ச அமைதியாரியா நீ? அடிச்சிருவேன். அடி, உன்னை அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே. என்ன கடைசி இழுப மாதிரி இருக்கு?